இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் பிரியாணிக்கு நிறைய வேலையெல்லாம் கிடையாதுங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு நம்ம எல்லாமே ஒன்றா அரைச்சிட போகிறோம். அரைச்சிட்டு நம்ம வந்து இந்த பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து நம்ம ஒரு 300 கிராம் அளவுக்கு அரிசியும், இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டனும் வச்சு இன்னைக்கு செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி ஈஸியாக செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிக்கோ. நாங்கள் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்க, இதுக்கு என்னென்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏலக்காய், அன்னாச்சி மூக்கில் 2 எதல் எடுத்திருக்கேன், 4 கிராம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்பாசி ஒரு சின்ன பீஸு, ஒரு 8 மிளகு, பட்டை வந்து சுருள் பட்டை ஒன்று எடுத்து அதை பிரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிரியாணி இலையை 2 பிச்சு போட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூனோட கம்மியாக ஜீரகம், இதை மட்டும் நம்ம வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், பூண்டு வந்து ஒரு 1.5 கட்டி பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன், இதையே சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் 2, இல்லைன்னா இந்த சைஸ் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், இந்த சைஸ் இருக்கிறத அப்படி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயே வந்து இவ்வளோ தான் நான் புதினா எடுத்திருக்கேன். இதில் பாதி வந்து அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம், பாதி வந்து தாளிக்க போட்டுக்கலாம். மல்லியும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது, இதில் கொஞ்சமாக எடுத்து அரைக்கிறதுக்கு போட்டு மீதி இருக்கிறது தாளிக்க போட்டுக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், தண்ணி தேவைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூன்லேயே 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, பிரியாணி இலையில பாதி வந்து நம்ம அரைக்க போட்டோம், மீதி இருக்கிறது இதில் பிச்சு போட்டுக்கலாம். பாருங்க, ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு முழுசா போட்டுக்கலாம், 1 பீஸ் அளவுக்கு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், கிராம்பு சின்னதாக இருக்கிறதுனால 4 கிராம்பு சேர்த்து இதில் கொஞ்சமாக புதினா இலையை பிச்சு போட்டுக்கலாம். மீதி இருக்கிறத ஃபைனலாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்குங்க. பாருங்க, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக இருந்தது, ஒன்றே எடுத்துருக்கேன். இதையும் நீல வாக்கில் கட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அதிலே சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு நல்லா சிவக்க வதக்கியாச்சு. இப்போ நம்ம பாருங்க, மசாலாலாம் 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன். ஏன்னா நம்ம கம்மியான அளவில் போட்டிருக்கிறதுனால பெரிய ஜார்லலாம் போட்டோம்னா கொஞ்சம் அரைப்படாது, அதனால் தண்ணி வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு, அதாவது கரம் மசாலா எல்லாமே அரைச்சோம் இல்லையா, பட்டை கிராம்பு எல்லாமே அரைச்சோம், எல்லாத்தையும் போட்டு இதுலேயே வதக்கிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா இதோட பச்சை வாசம்லாம் போச்சு. இதில் வந்து பெரிய தக்காளியை 1.5 தக்காளி சேர்த்துக்கலாம், சின்னதாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கிடலாம். வதக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் இருக்கு இல்லையா, இதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நிறைய எலும்பும் சதையுமாக சேர்த்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் கொழுப்பு இதெல்லாம் சேர்த்து வாங்கும்போது தான் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா அந்த மட்டன் வந்து நல்லா உருண்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதில் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு, 300 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த மிக்சியில் நிறையா மசாலெலாம் ஊற்றிருக்கிறதுனால இதையும் இதோடையே கழுவி இதில் ஊற்றிடலாம். ஏன்னா மசால் நிறையா ஒட்டியிருக்கோம், மட்டன் வேகிறதுக்கு தண்ணி தேவைப்படும் இல்லையா, இந்த தண்ணியவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இப்போ அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நான் வந்து 1.25 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்ததுனால 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். பாருங்க, இப்போ எல்லா தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுட்டு இது வந்து 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எந்த ஸ்டேஜில் அரிசி போடணும், எப்படி வந்து தம் போடணுங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். பாருங்கள், ஸ்டீம் போயிடுச்சான்னு பார்ப்போம். மட்டன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் இந்த அரிசி, இதில் 1.25 டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 300 கிராம் அளவுக்கு அரிசி வரும். இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் நம்ம தண்ணி ஊற்றணும். நான் 1க்கு 1.25 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்ததுனால 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குவோம். மட்டன் நல்லா வெந்துருச்சு.
ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு பாருங்க. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 2 பச்சை மிளகா அரைச்சி போட்டோம். இப்போ ஒரு பச்சை மிளகாவை நான் என்ன பண்ணுறேன், 2ஆக கீறிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்க, இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நிறைய பேர் கேட்பீங்க, ஜீரக சம்பா அரிசியில் பிரியாணி வந்து எப்படிமா கம்மியான குவான்டிட்டி போட்டு செஞ்சு காட்டுங்கட்டு. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அடியும் பிடிக்காது, ரொம்ப நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பாருங்க, தண்ணிக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஈக்குவலாகவே வந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுடலாம். பாருங்க, நல்லா கொதிக்குது இல்லையா? இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், குக்கரை மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். விசில்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து, அதாவது ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. பிரியாணி வந்து நல்லா நம்ம வச்ச தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்கு பிரியாணி. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதில் மல்லி இலையெல்லாம் தூவி விட்டு மீதி இருக்க புதினா இலையும் போட்டுடலாம். வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, சூப்பரான பிரியாணி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி பிரியாணிக்கு நான் பொடியெல்லாம் அரைச்சி அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த மசாலெலாம் அரைச்சி நம்ம செஞ்சோம் இல்லையா, ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நிறைய மசாலே சேர்க்காமல் செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் இதை செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ஊற்றின அளவுக்கு தண்ணியை நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி ஊற்றுங்க. நான் அரிசியை ஊற வச்சது நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வந்து அரிசியை ஊற வச்சேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.